இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசுவை பிடிக்கும்படியாக ஜெசமனி தோட்டத்திற்கு வருகிறார்கள். யாரை பிடிக்க வந்தீர்கள்? நாசரேத்து இயேசுவை. நான் தான் என்று சொல்கிறார். நான் தான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். யாராவது தள்ளி விட்டாங்களா? இல்லைங்க. த பவர் ஆஃப் தி வேர்டு, இல்லையா? அந்த கடவுளுடைய அந்த வார்த்தை. பின்னிட்டு விழுந்தார்கள். இரண்டாம் முறையும் அவர்கள் எழுந்து பிடிக்க சொல்ல அவர் மறுபடியும் நான் தான் என்று சொல்லும் பொழுது பின்னிட்டு விழுந்தார்கள். ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது பின்னிட்டு விழுந்தார்கள். there's a power, இல்லையா? அப்போது ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னார், நாமே இருப்பவர் நான் என்று சொன்னார். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று சொல்கிறார். இருக்கிறவர் நாமே என்று சொல்கிறார். மோயிசன் கேட்கும் பொழுதும் அதுதான் சொன்னார். நீ நான் அனுப்புறீங்க யாருன்னு கேட்டால், மக்கள் கேட்டால் நான் என்ன, எந்த கடவுள், எது என்னன்னு கேட்டால் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிறார். நானே இருப்பவர், என்றுமே இருப்பவர் நானே என்று சொல்லி அனுப்புகிறார் தேவன். ஜெசமேலை பிடிக்க வரும்பொழுதும் அவர் அதே வார்த்தை ஐ ஆம் என்று சொல்லும். தட்ஸ் அ பவரில் அதை பின்னிட்டு விழுந்தார்கள் என்று படிக்கிறோம். சரி, இயேசுவை பிடித்து கொண்டு போய்விட்டார்களா? இல்லை, இயேசு தன்னை கையளித்தார், கையை நீட்டி கொடுத்தார். அவர்கள் பிடித்து போகும்படி கையை நீட்டி கொடுத்தார். அவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏனென்றால் நேரம் அப்பொழுது அவருக்கு அது வந்து விட்டது. அதனால்தான் அவர் காணா ஒரு திருமணத்திலே தண்ணீரை ரசமாக்க அந்த நேரத்தில் என்னுடைய தாயார்கிட்ட சொன்ன, நேரம் இன்னும் வரலையம்மா அப்படின்னு சொன்னார். ஏன்னா தண்ணீர் இது ரசம் என்று அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த நேரம், அது இன்னும் எனக்கு அப்படி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது நேரம். ஆனால் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முதல் நாள் சொல்கிறாரு, அந்த நேரம் எனக்கு வந்து விட்டது. என்ன நேரம்னு சொல்கிறாரு? நான் மகிமை அடையும் நேரம் வந்து விட்டது என்று சொல்கிறார். அப்படி சொல்லித்தான் அவர் அந்த சிலுவைக்குள் நுழைகிறதை நம்ம பார்க்கிறோம். மகிமை அடையும் நேரம். ஆகவே சிலுவை என்பது எதுவாக இருக்கிறது? மகிமையை கொண்டு வருகிறது. கடவுளுக்கும் மகிமை, மகனுக்கும் மகிமை, அதை அனுபவிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் அது மகிமை. அப்போதான் இயேசு அதுதான் அந்த வார்த்தையை சொன்னார். கடவுளே, என் தந்தையே, என்னை ஏற்கனவே மகிமைப்படுத்தினீங்க, இன்னும் என்னை மகிமைப்படுத்துவீராக என்று சொன்னார். கடவுள் அங்கிருந்து அவங்க அப்பா மேலிருந்து பேசினார். ஆம் மகனே, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆகவே மகிமைப்படுத்தினார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உயிர்த்தார். கடவுள் தன் ஆவியினால் அவரை உயிர் பெறச் செய்தார். மகிமைப்படுத்தினார் மட்டுமல்ல, உயிர் பெற்றவுடனே மகிமை வந்துருச்சான்னு இல்லை, அவரை உயர்த்தினார். எங்கே இருந்தார் அவர்? இப்போ இயேசு சிலுவைக்கு போகிறதுனால சொன்ன வார்த்தை என்ன? என் தந்தை எனக்கு எல்லா அதிகாரத்தையும் இப்பொழுது எனக்கு தருகிறார் என்று சொன்னார். எல்லா அதிகாரத்தையும் தருகிறார் என்று சொல்கிறார். அப்படின்னா அவர் அங்கே இருந்தார், எல்லா அதிகாரத்தோடு இருந்தார், வந்தார். இப்பொழுது அவர் இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ அவர் கடவுளோடு மறுபடியும் ஒரே பொருளாக மாறப்போகிறார். கடவுளிடமிருந்து பிரிந்து வந்தார். ஓர் உடலாக, ஓர் ஆன்மாவாக, ஒரு நிலையில் இருக்கிற அந்த தேவன் பிரிந்து வந்தார். இப்பொழுது மனிதனாக இறங்கி வந்தார். இப்பொழுது மறுபடியும் ஏறி அவரோடு ஒரு பொருளாக போகிறார். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு நமக்கு இன்னைக்கு பிலிப்பியர் 2:6-1, அவர் யாராக இருந்தார்? அவர் கடவுள் எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவன், அவர் மனுஷனாக அவர் இறங்கி வந்தார் என்று சொல்கிறார். அவர் அடிமை கோலம் பூண்டார் என்று சொல்கிறார், தம்மை தாழ்த்தினார். அப்போ நம்ம சக்கரையாசில் நம்ம பார்க்குறோம்ல, சக்கரையாசில் அவர் அந்த அடிமையோடைய அந்த விலையை பற்றி பேசுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். அடிமையோடைய விலையை பற்றி பேசுவார். 30 வெள்ளிக்காசு. இப்போ யாத்ராமத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த அடிமையை கடவுள் வாங்க சொல்கிறார். ஒரு அடிமைக்கு விலை கொடுக்கணும்னு சொல்கிறார், 30 வெள்ளிக்காசு. ஆகவே தான் நம்ம இந்த அடிமை கோலம் பூண்டார் என்று எதை வச்சு சொல்கிறோம்? யூதாசு 30 வெள்ளிக்காசு வாங்கி தான் அவரை காட்டி கொடுத்தான். ஆகவே தான் இந்த அடிமை கோலம் பூண்டார் என்பதனுடைய அந்த அடையாளத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். மேலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? இசையாசில் இன்னைக்கு அவர் சொல்கிற மாதிரி அவர் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியாக இருப்பார். அடிமையால் பேச முடியாது, இல்லையா? அடிமையால் எதுவுமே எதிர்த்தொழ முடியாது, சொல்கிற வேலையை செஞ்சாகணும். ஆகவே வாய் தரவாத ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். அப்படித்தானே இருந்தார். கைப்பாசு அவர் முன்னால் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவரை விசாரிக்கிறாரு. ஆகவே அங்கே நீ தேவதூஷணம் சொல்கிற, நீயும் கடவுள்னு சொல்கிற, என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
நமக்கு தெரியும் அவர் கடவுள்ன்ட்டு. ஆனால் அவன் அதை தேவதூஷணம் நினைச்சு காரி உமிழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அங்கே இருப்பவர்கள் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதைத்தான் நாம் அவமானப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படித்தானே? அவர் அங்கே ஏதோன் தோட்டத்திலே கடவுள் அவமானப்பட்டார். கடவுள் அந்த மனிதனை படைத்து அவனோடு பேசி அவனோடு தன்னுடைய மகனாக அவனை பாவித்து வைத்து அங்கே எல்லாம் பண்ணி கொண்டு வந்தா வெளியிருந்து வந்தான் பிசாசு. உலக விலங்குகளிலே மிகவும் தந்திரம் வாய்ந்த அந்த பாம்பாக, ஆகவே பிசாசு தந்திரம் வாய்ந்தவனாக அதை வாகனமாக வைத்து உள்ளே வந்து அவனை தன் பேச்சை கேட்கும்படி செய்து அவன் உண்மையை சொல்வது போல ஒரு பொய்யை சொல்லி அவன் தன் பேச்சை கேட்க வைத்து அவனை மாட்டி வைத்தான். இப்போ அந்த பிசாசு தான் கடவுளை சேலஞ்ச் பண்ணிட்டான். அப்படித்தானே? உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ நாளும், இப்போ பார் இன்னைக்கு என் பேச்சை கேட்குறான் பார் அப்படின்னு சொல்லி. இதுதான் கடவுளுக்கு நேர்ந்த அவமானம். அப்போ இந்த அவமானத்தை தான் என்ன செய்கிறார் கடவுள்? முள்ளை முள்ளால் அடிப்பது போல இந்த அவமானத்தை மறுபடியும் ஒரு அவமானத்தினாலேயே அதை சரி செய்ய அவர் இறங்கி வந்தார். கைப்பாசு முன்னால அடைந்த அவமானம், அங்கே இருந்து பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, அங்கே நடந்த அவமானம். பிலாத்து கண்டிப்பா இயேசுவை அவமானப்படுத்தலை. பிலாத்து ஒன்றுமே பண்ணலை. பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆகவே பிலாத்து அந்த சிலுவை மரணத்தை அப்படியே ஆணையாக பிறப்பித்து இப்படியெல்லாம் அவர் அதை செய்ய விரும்பவே இல்லை. அவர்களுடைய பிடிவாதத்திற்கு, அவருடைய பொறாமையின் அந்த தன்மைக்கு அவன் வேற வழி இல்லை. ஏன் அவனுக்கு வழி இல்லை? அவனை அவர்கள் மிரட்டினார்கள். நாங்கள் ரோமாபுரியில் இருக்கிற அரசனுக்கு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சட்டம் இருக்குது, உமக்கு சட்டம் இருக்குது, நாங்கள் சிலுவை மரணம் கொடுக்க முடியாது, நீ தான் கொடுக்க முடியும், நாங்கள் அது இல்லாதனால தான் உன்கிட்ட கேட்குறோம், ஒழுங்காக செய்றியா இல்லையான்னு பிலாத்துவை அவர்கள் மிரட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கீழே இருக்கிறவனு மிரட்டுறான், மேலே இருக்கிறவனுக்கு இவருக்கு பயம். போதா குறைக்கு மனைவி வேற ஆள் விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க பிலாத்துக்கிட்ட, இவரை எதுவும் செஞ்சிடாத, இவரை பற்றி நான் பெரிய கனவு நேற்று இந்த நீதிமானை குறித்து நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கிறேன், அவரை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடாதப்பா அப்படின்ட்டு, அவரை ஹேண்டில் பண்ணாதேன்னு சொல்கிற அந்த ஒரு காஷனை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த மனைவி. இப்படி பிலாத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை கழுவிட்டான். அப்பா என்னை விட்டுடுப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவர் தண்டனை பெற்றார். ஆனால் பாருங்க, அவர் யூதர்களின் அரசன் என்று தன்னை சொன்னதாகத்தான் அந்த பிலாத்து முன்னால் அவர் சொல்லப்பட்டார். ஆகவேதான் பிலாத்துடைய அரண்மனையில் அவருக்கு அடி விழுந்ததாக நம்ம பார்க்கிறோம். யூதருடைய அரசனா நீ, நாங்கள் தான் உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறோம், நீ அரசன் என்று சொல்வாயோ என்று சொல்லித்தான் அவரை அரசனாக பாவித்து, கேலிக்குரிய அரசனாக அவரை பாவித்து, அந்த செந்நிற ஆடையை உடுத்தி அவர்களுக்கு கிரீடத்துக்கு பதிலாக இந்த முள்முடியை கொடுத்து அரச அந்த கோல் செங்கோலுக்கு பதிலாக அவர்கள் பிரம்பை கொடுத்து இப்படியெல்லாம் செய்து முழந்தாளிட்டு கேலி செய்து அடித்து, யாரா நீ எப்படி எங்கேருந்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி இப்படிலாம் கேலி செய்து அவர்கள் அந்த பெட்டாலியன் எல்லாம் கூப்பிடுறாங்க. காலையில் விடிய காலம் நடக்குது இதெல்லாம், இந்த பெட்டாலியன் எல்லாம் கூப்பிட்டு அந்த வீரர்கள் முன்னால் அவரை அவமானப்படுத்தினார்கள். ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் அவமானப்படுத்தலைங்க, அந்த பெட்டாலியன் முன்னால், அந்த படை முன்னால் படை வீரர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அங்கே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்தார், அவமானப்பட்டார். இந்த ரெண்டும் தான். ரெண்டாவது அவர் இங்கே கன்னத்தில் அவரை அறைந்தார்கள், துப்பினார்கள். ஒருவரை கன்னத்தில் அறைவதென்பது, யாரை அறைய முடியும்? கன்னத்தில் அடிமையைத்தான் அறைய முடியும் இல்லையா? 100% கட்டுப்படுகிற ஒருவரைத்தான் அப்படி கன்னத்தில் அறைய முடியும். வேற யாராவது கன்னத்தில் அறைஞ்சா கையை உடைச்சிருவாங்க. ஆனால் கன்னத்தில் அறைபடுகிறார் என்றால் அவர் அடிமையாக இருந்தார், அடிமை கோலம் பூண்டார் என்று நாம் சொல்கிறோம். இப்படித்தான் அவர் தலையிலே அடித்தார்கள் என்றால் உனக்கு உன்னுடைய திங்கிங்கே இருக்கக்கூடாது, எங்க முன்னால எதையுமே இருக்கக்கூடாது, ஜடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனுடைய அடையாளம் தலையில் அடிக்கிறத பார்க்கிறோம். இப்படி அவரை செய்தார்கள். இப்படி செய்துவிட முடியுமா? இப்படி செய்யும்படி தன்னை கையளித்தார். ஏன் கையளித்தார்? இந்த அவமானத்தை துடைத்தெறிய, தன் மறுபடியும் மனிதனால் அவமானப்படுகிற அந்த தன்மையை அவர் செய்து காண்பித்தார் இயேசு கிறிஸ்து. ரைட்டுங்க. இதுக்கப்புறம் நேராக சிலுவைக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ சிலுவைக்கு நேராக கொண்டு போயிடுறாங்க. நம்ம பார்க்கிற இந்த கிறிஸ்து இவர் சொல்கிறாரு, அதாவது யார் சின்னப்பர் நமக்கு சொல்லித்தரார் இல்லையா, பாவல் நமக்கு சொல்லித்தரார். என்ன சொல்லித்தராரு? அவரை கடவுள் மகிமைப்படுத்தி விட்டார். மகிமைப்படுத்தப்பட்ட கடவுள் அவர் இயேசு கிறிஸ்து. என்ன பார்க்கிற நம்ம இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு, மகிமைப்படுத்தி விட்டார்.
விண்ணோர் மண்ணோர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட அதிகாரம் தாங்குவோர் ஆட்சியில் இருப்போர் இப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறவங்க வானதூதருக்கு மேலாக அவரை உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அளித்து இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் அவர் மேலாக உயர்த்தப்பட்டு கடவுளுடைய அரியணையில் அவர் வீற்றிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அதிபதியாக கடவுள் வைத்திருக்கிறார். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்படி வச்சு? 2026 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு நிலைமைக்கு இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி 2026 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படி அவர் மேலாக உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அப்படி இருக்கிறவர் நம்ம கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? ஒருத்தர் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டார் ஒருத்தர். ஆனால் அவர்கிட்ட போய் உதவி வாங்கி அந்த பெரிய மனுஷங்கிட்ட நமக்கும் பழக்கம் ஆகி போச்சு. திருப்பி போனால் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் சொல்கிறாரு, நீ வா, எத்தனை தடவை வேணா வா, நான் அவனுக்கு உதவி செய்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உதவி வாங்கி நமக்கு பழக்கமாகிடுச்சு. பழக்கமான ஒருத்தட்ட போய் நம்ம திடீர்னு கேள்விப்படுறோம், அவர் சின்ன வயசில் ரொம்ப ஏழையாக இருந்திருக்கிறாரு. சின்ன வயசில் அவர் நிறைய அவமானப்பட்டிருக்கிறாரு. சின்ன வயசில் அவரை இந்த ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து அடிச்சாங்களாமா. சின்ன வயசில் அவர் மேலே காரி துப்புனாங்களாமா. இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் பொழுது இந்த உதவி வாங்கிட்டே இருக்கிற இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா, லதார்ஜிக் ஆகி போச்சு. இப்போது கேள்விப்பட்டேன், உங்களை மேலே துப்புனாங்களாமே, உதைச்சாங்களாமே, கேள்விப்பட்டால் நீங்கள் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தீங்களாமே, ரொம்ப சாதாரணமாக இந்த காரு பங்களா இதெல்லாம் இப்போ வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் இப்போ தான் வந்ததாமே, அப்போல்லாம் இல்லையாமே, நீங்கள் பிறப்பில் அப்படி இல்லையாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிண்டல் கேலி பண்ணலாமா? உதவி வாங்குறவர்கிட்ட கிண்டல் கேலி பண்ணலாமா? இல்லை, உமக்காக ரொம்ப வருத்தப்படுறேங்க நான், அப்படிலாம் இருந்திருக்கிறீங்களாமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால், டேய் இப்போ நான் என்னவா இருக்கிறேன்? எங்கேயோ நான் சின்னதில் நடந்ததை பற்றி உனக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, நான் எப்போவுமே அதை நினைக்கிறேங்க, உங்களை அப்படி பண்ணாங்களாமே, இப்படி பண்ணாங்களாமே, இப்படி நான் எப்போவுமே நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் அந்த ஆண்டவர்? இப்படி தான் நம்ம சிலுவை பாதை செய்கிறோம், தெரியும்ல? சிலுவை பாதை நம்ம இப்படி தான் செய்கிறோம். அவரை உழுந்தாரு, அடித்தாரு, வச்சாரு, பண்ணாரு, இப்படி துப்புனாங்க, அவரை இது பண்ணாங்க, அவரை ஹெல்ப்லெஸ், அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த சிலுவை பாதை நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்டு நமக்கு அதை காமிக்குது. ஆமாம் அப்படி தான் நமக்கு காமிக்குது. லிஸ்ட்லே இல்லை, அது வேதாகமத்தில் இல்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு சிலுவை பாதை இல்லை. சிலுவை மரணம் இருக்குது, சிலுவை பாதை இல்லை. பாருங்கள், இந்த சிலுவை பாதை ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்னால் நான் அதை சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட கடவுள் இறங்கி நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, அவரை கேலி செய்கிறோம். இப்படி இழுத்தாங்களாம், இப்படி இழுத்து போட்டாங்களாம், புரட்டினாங்களாம், வச்சாங்களாம் அப்படின்னு சொல்லி, ஆணியோட சைஸ் இவ்வளவா, இந்த சாட்டையோட சைஸ் இவ்வளவா, அதில் அப்படி உலோகம் இப்படி ரவுண்டாக இருக்குமா, அது அடிச்சா அப்படியே அந்த சதையை பிச்சுட்டு வருமா, அது அப்படியே போய் அது ஒரு அடி அடித்தோன்னு அந்த சதை பிஞ்சிட்டு அந்த பக்கம் நிற்கிறோம், மூஞ்சியில் போய் அப்படி விழுற மாதிரி, அந்த சதை அப்படி போய் கீழே விழுற மாதிரி, இப்படி சினிமாலாம் காமிச்சு நமக்கு இப்படிலாம் நிறைய ஊட்டி வச்சுருக்கிறாங்கல்ல. நம்ம அதில் லைட் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துன்னா ஒரு ஃபெயிலியர் பர்சன். உலகம் எந்த பார்வையில் பார்க்கிறதோ அப்படி ஒரு பார்வையில் நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு ஃபெயிலியர் பர்சன், ரைட்? அப்படியே பேன்னு அவரை அடிச்சு தூக்கிட்டாங்கப்பா, ஒன்றுமே செய்ய முடியலப்பா, அவரை புரட்டி போடுறாங்க, உடம்பெல்லாம் ரத்தம்ப்பா, இப்படி நம்ம அவரை பரிதாபமாக பார்க்கிறோம். இப்படிலாம் நம்ம செய்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதீர்கள் என்று சொன்னார். எனக்காக அழாதீர்கள். போய் எப்படி மீட்படையணுன்ற வேலை பாரு, உனக்காக அழு, உன் பிள்ளைங்களுக்காக அழு. போ, நான் இப்போ சிந்துற ரத்தத்தில் இருந்து எப்படி உனக்கு பலன் உண்டாகும் அதை பற்றி யோசிப்போம். நான் உனக்காக தான் ரத்த சிந்தம் வந்திருக்கிறேன், ரத்த சிந்தாதன்னு என் முன்னால் இந்த மாதிரி பாவலாலாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறவர் தான் ஆண்டவர். பிடிக்காது அவருக்கு. நம்ம போய் இப்படி சிலுவபாதை பண்ணுறதுன்றது பிடிக்காத விஷயம், அவருக்கு பிடிக்காது. ஏன்னா வேதாகமம் அப்படி செய்ய சொல்லவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவமும் இல்லை. இயேசு சிலுவையை சுமந்தார் என்று இங்கே எதுவும் இல்லை. என்ன சொல்கிறது? பிலாத்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டான், சிலுவை மரணம் கொடுத்துட்டான். பிலாத்து அரண்மனையிலிருந்து இயேசு வெளியேறுகிறார்.
இயேசுவை அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே அவர் மேல் சிலுவையை சுமக்கவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூகாஸ் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. லூகாஸ் எப்படி எழுதினாருன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் நற்செய்தி எழுதியிருக்கிறாங்க. எல்லாரும் மாதிரி நான் எழுதலை. நான் அலசி ஆராய்ந்து அதை ஊர்ஜிதம் செய்து சரியென கண்டு அப்புறம் தான் நான் அதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் லூகாஸ். கிளியராக எழுதுகிறார். அவரும் இயேசு சிலுவை சுமந்ததாக அவர் எழுதவில்லை. பிலாத்துடைய அரண்மனையில் வெளியே வருகிறார்கள். காலையில் ஒரு 7-7:30 மணி. அப்போது வயலிலிருந்து கழனி வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்த அந்த சீரேனை ஊரனாகிய சீமோனிடம் மார்க் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இன்னாருடைய 2 பசங்களுடைய அப்பா அவர் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட அந்த மனிதரிடம் சிலுவையை சுமக்க சொன்னார்கள். சிலுவை சுமந்தது யாரு? சீரேனை ஊரானாகிய சீமோன், நாட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு சிலுவையை சுமக்கவில்லை. ஆக இந்த 3 நற்செய்தியாளர்களும் அப்படித்தான் சொல்கிறார். இந்த வாசலிலிருந்து கொல்கொதா வரைக்கும் அந்த மனுஷன்தான் தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யோவான் மட்டும்தான் சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கொதா சென்றார் என்று யோவான் சொல்கிறார். சரி, இப்போ யோவான் இப்படி சொல்லிட்டாரு, 3 பேரும் இப்படி சொல்றாங்க. யோவான் சீரேனை ஊரானாகிய சீமோனை பற்றி ஒரு வார்த்தை அங்கே எழுதலை. சீமோன் இடையில வந்தான். வெரோனிக்கான்ற அந்த பெண்ணு ஒரு வார்த்தை எழுதலை. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழாதீங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அவருடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. அவர் கடவுளுடைய மகன், சிலுவை மரணம் என்ற அந்த எண்ணம் தான் அவருக்கு இருக்கிறது. அதை எழுதி முடிகிறார். ஆனால் இந்த 3 பேரும் கிளியராக சொல்கிறாங்க, சிலுவையை இயேசு சுமக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக சிலுவை சுமப்பதல்ல, சிலுவையில் மரணிப்பது, அதுதான் தண்டனையினுடைய நோக்கம். சிலுவை சுமப்பது நோக்கம் அல்ல. ஆகவே அதை பற்றின பகுதிகள், பதிவுகள், எழுத்துக்கள் எதுவுமே வேதாகமத்தில் கிடையாது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ சிலுவை அவர் போய் அங்கே அரைஞ்சு விட்டாங்க. சிலுவையினுடைய அந்த தண்டனையினுடைய நோக்கம் அது, அந்த தண்டனையினுடைய முறைமை என்ன, சிலுவை மரணம் என்பது என்ன. இப்போ ஒருத்தர் தூக்கில் போடுறாங்கன்னா என்ன செய்யணும்? அவர்களுடைய கழுத்தில் அந்த கயிறை கட்டி தூக்கணும். மூச்சு நின்று இறந்து போயிடுவார், அவ்வளோதான். ஒரு தூக்கில் போடுறவர் ஒரு சிறைச்சதம் செய்கிறார்கள் என்றால் அவருடைய தலையை கவிழ்த்து வச்சு கழுத்தை ஒரு கத்தி வச்சு வெட்டி தலையை துண்டாக்கணும், அவ்வளோதான் அந்த தண்டனை. மாறுகால் மாறுகை வாங்குகிறது, இப்படி தண்டனைகள்லாம் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவர்களெல்லாம் அடித்து துன்புறுத்தி இந்த வேலையெல்லாம் கிடையாது. தண்டனை என்றது என்னது? அந்த தண்டனை பர்டிகுலராக இப்படி தான் செய்யணுன்றது அந்த தண்டனை. சிலுவை மரணம் என்பதும் அப்படித்தான். சிலுவை மரணம் என்பது என்றால் என்ன? உடலில் உள்ள இரத்தம் அனைத்தும் சிந்தப்பட வேண்டும். இதுதான் சிலுவை மரணம். உடலில் உள்ள இரத்தம் அனைத்தும் வெளியேற வேண்டும். அதுதான் அந்த சிலுவை மரணத்தின் அந்த 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 சாராம்சம், அந்த தண்டனையினுடைய அந்த சாராம்சம் அதுதான். ஆகவே இதை என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கையில் ஓட்டை போட்டுட்டு காலில் ஒரு ஓட்டை போட்டுடுறாங்க. இந்த ஓட்டை போட்ட உடனே என்ன ஆகுது? ஆகவே ஆணி வச்சு தான் ஓட்டை போட முடியும். ஆணியால் ஓட்டை போட்டுடுறாங்க. இந்த ஓட்டையின் வழியே காற்று உள்ளே புகுந்து அது கையை தூக்கும் பொழுது, காலில் பெரிய ஓட்டை போடும் பொழுது இப்படி என்ன ஆகிறது? அது காற்று உள்ளே புகுந்து எல்லா இரத்தத்தையும் கீழே தள்ளி காலில் உடைய அந்த ஓட்டை வழியாக எல்லா இரத்தமும் வெளியேற வேண்டும். இதுதான் சிலுவை மரணம். இப்படித்தான் அவருக்கு 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். 9லிருந்து 12 வரைக்கும் இந்த இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆகவே மரணித்து விட்டார். இப்போதான் நிறைய பேர் தலையாட்டி ஆட்டி பேசுகிறதும், கிண்டல் செய்கிறதும், கேலி செய்கிறதும், இந்த கேலிகள் அடங்கவே இல்லை. நீ நமக்கு தெரியும் என்னென்ன சொன்னாங்கன்னு. கடவுள் மகன்னு சொன்ன இறங்கி வா, எல்லாரையும் காப்பாற்றினா உன்னை காப்பாற்ற தெரில, இப்படிப்பட்ட கேலிகள். இதுதான் இந்த உலகம் இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்விகள் இன்னும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கிறது இதன் முன்னால்? ஆகவே நாமும் சேர்ந்து 40 நாளாக போய் வெள்ளிக்கிழமையிலையும் புதன்கிழமையில போய் சிலுவை பாதை பண்ணோம்னா என்ன செய்கிறோம்னா, நாமளும் இயேசுவை கேலி செய்கிறோம். உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற தேவனை நாம் என்ன செய்கிறோம்? உன்னை அடித்தாங்களாமே, உன்னை பிடிச்சாங்களாமே, உன்னை இங்கே அடித்தாங்களாமே, அங்கே அடித்தாங்களாமே, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா, என்னை பற்றி நீ அழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா நான் யாராக இருக்கிறேன்? இல்லாத ஒன்றை நாம் கற்பனை செய்து நாம் அதை தியானிக்கிறோமே உட்கார்ந்து, நாம் உண்மையிலே எதை தியானிக்கணும்? உயிர்த்தெழுதல் அது 50 நாட்களை கொண்டது.
இந்த லென்ட்டு 40 நாட்களை கொண்டது. ஆனால் அந்த 40 நாளும் நாம் காட்டுற ஆர்வத்தை ஒரே இரவிலே அந்த உயிர்த்தெழுதலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். சாமர்த்தியம். அந்த 50 நாள் அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது எப்படி என்று நமக்கு இன்னும் வரைமுறை தெரியாது. அது சும்மா அங்கங்கே ஒரு ரீடிங் வரும், ஏதாவது ஒன்று வரும், ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சிடுறது 50வது நாள் வரைக்கும். அவ்வளோதான். அவனை ஒழிந்து இந்த 40 நாள் அவரை துக்கப்படுத்துகிற அந்த காரியத்தை செய்வதற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், அந்த மகிமை, இயேசு மகிமையடைய போகிறேன்னு சொல்கிற அந்த மகிமையை அது என்றால் என்ன என்று விளக்கப்படுத்துவதோ, அந்த மகிமை எனக்குள் என்ன செய்கிறது, நமக்கு அந்த மகிமை எதை கொண்டு வருகிறது என்று விளக்கப்படுத்துவதோ நம்முடைய திருச்சபையில இல்லாமல் போயிடுச்சு. அந்த முக்கியத்துவம் இல்லை. ஈஸ்டரோட முடிஞ்சிருச்சு கதை. ஆனால் 50 நாள் அதை போட்டு வச்சிருக்கிறோம் டைம் டேபிள், பட் வி ஆர் நாட் ஃபாலோயிங். நம்ம அதை செய்யறதில்லை. சும்மா சாதாரணமாக போயிடும், அதுக்கப்புறமா சாதாரணமாக போயிடும். அப்போ நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இங்கே எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? இதுதான் பிசாசின் தந்திரம் என்று சொல்வது. பிசாசு அவன் செய்கிறது தப்புன்னே தெரியாது, சரியாக தெரியும். நல்லதை தானே செய்கிறோம், நல்லா தானே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறது தான் பிசாசுடைய வேலை. தான் தந்திரம் மிகுந்தவன் என்று சொல்கிறோம். நல்லதைத்தான் சொல்லி தருவான். ஆனால் அது ரொம்ப தூரம் ஒரு ரூட்டுக்கு நம்ம போகிறோம் காரில், ரொம்ப தூரம் போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் தெரியுது ராங் ரூட்டில் வந்துட்டோம் பா அப்படின்னு தெரியுது. ஆகவே நாம் இன்னும் பல தூரம் நம்ம திரும்பி போகணும், இல்லாட்டி அந்த ரூட்டை பிடிக்க முடியாது. இல்லை நம்ம சுற்றி ஏதோ ஒரு ரூட்டில் போய் அந்த மெயின் ரூட்டில் போய் நம்ம டச் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நமக்கு இருக்குது. இதைத்தான் பல நேரங்களில் நாம் செய்து விடுகிறோம். நம்முடைய திருச்சபையில், நம்முடைய வழக்கத்தில் இப்படி தான் செய்து விடுகிறோம். ரொம்ப நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம், நம்ம போயிட்டுருப்போம். பட் இட்ஸ் ராங் ரூட். நம்ம போய் சேர்ற இடம் வேற மாதிரி ஆகிடக்கூடாது. ஆகவே இயேசுவின் மேல் பரிதாபம் சிந்துவதற்கான தகுதி நமக்கு கிடையாதுங்க. முதல்ல நாம் ஒரு வீட்டில் பூச்சி, காலையில் பூத்து மாலையில் மடியும் பூக்களை போன்றவர்கள் நாம், இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு நாள் வந்தோம், இப்போதான் வந்தோம், டக்குன்னு போயிட போகிறோம் அந்த உலகத்தை விட்டு. எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் நமக்கு தெரியும், இல்லையா? நம்மை போன்று கோடான கோடி பேர்களை படைத்து உருவாக்கி ஆண்டு நடத்தி அவர்களை மரணித்து உயிர்ப்பித்து இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற தேவன்கிட்ட போய் நம்ம கிண்டல் பண்ணலாமா, பரிதாபப்படலாமா? அவரை மேலே பரிதாபப்படுறதுக்கு நாம யாரு? அந்த தகுதி நமக்கு இருக்கா? இப்படிலாம் அடிச்சிட்டாங்களேப்பா, இப்படிலாம் வச்சுட்டாங்களேப்பா, அந்த ஃபெயிலியரோடய வீட்டுக்கு போறிய உனக்கு என்ன திருப்தி இருக்குது? அப்படி நீ இந்த சிலுவை பாதையை செய்கிறேன்னா, அந்த சிலுவை பாதை முடிவு என்னவா இருக்கணும்? உயிர்ப்பை பற்றி பேசணும். உயிர்ப்பு தான் முக்கியமானதாக இருக்கணும். பாடுபடுவது என்பது அது சாதாரணமாக இருக்கிறது. அது அந்த அவமானம், அந்த காரியம், முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினார், இதுதான் அடையாளமாக இருக்கிறது. ரைட்? அதுதான் நமக்கு மீட்பை கொண்டு வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துவது, எதை உண்மையிலே ஆழமாக பார்ப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, எதனால இதெல்லாம் உள்ள வந்துச்சு? நமக்கு தெரியும், எருசலேமில் தான் இந்த சிலுவை பாதை என்று ஒன்று இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறது. இது எவ்வளோ நாளாக இருக்குது? இது 1000-1500 வருஷமா அது மண்மேடாகி கிடந்த இடம். அங்கே பல ஆட்சியாளர்கள் அங்கே அதை நிர்மூலமாக்கின அந்த இடம் எருசலேம், இல்லையா? அது ஒன்றுமே இல்லாமல் மணல் மேடாக கிடந்த பாலைவனம். முதல் உலக போருக்கு பிறகு அவர்கள் அங்கே அந்த எருசலேமில் குடியேறி அதை ஒவ்வொன்றாக கட்டி இன்று நாம் பார்க்கிற இந்த எருசலேம் என்ற இந்த கட்டடங்களும் அதெல்லாம் ரீசன்ட் டேஸில் வந்தது தான். ஆகவே கொல்கத்தா டு, அதாவது அரண்மனை டு கொல்கத்தா, அந்த டிஸ்டன்ஸ் அதை கால்குலேட் பண்ணி இப்போ இவர்களே கட்டின கட்டடம், இவர்களே அந்த கட்டடத்திற்கேற்றவாறு அமைந்த தெருக்கள், இப்படி ஆகவே ஒரு ரூட்டை இப்பொழுது போட்டு வைத்து இதில் தான் இயேசு போனாருன்னு காமிக்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் தான் போனாருன்னு நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா அந்த கட்டடங்களும் கிடையாது, அந்த தெருக்களும் கிடையாது. ரைட்? இப்போ எல்லாம் வந்தது. ரைட்? இது யார் செய்தார்? சிலுவை போர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலுவை போர்கள் அப்பொழுது நடந்தது. ஆகவே அது இஸ்லாமியர்களும் அது யூதர்களுமாக அதை பிடித்து வைத்திருந்த இடம் அந்த எருசலேம், அந்த ரீசன்ட் டேஸில். ஆகவே நம்ம பார்க்கிறோம், அங்கே சிலுவை போர்கள் நடந்தது. போப்பானவர் தான் அந்த போரை நடத்தினார். அர்பன் த 2 போர்களை நடத்தி எல்லா வேலைகளையும் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சிலுவை போர்கள் நடந்த பிறகு சில இடங்களை கத்தோலிக்க திருச்சபை பிடித்து கொண்டது.
பிடித்து கொண்ட உடனே என்ன செய்கிறார், பிரான்சிஸ்கன் சபையினரை அங்கே அமர்த்தி அதை கண்காணிக்கும்படி, பாதுகாக்கும்படி, அது நமக்கான ஒரு இடமாக அதை நிர்மாணிக்கிறார்கள். இப்படி சில சபைகள் அங்கே வேறு வேறு இடங்களை பிடித்தது. ஆகவே இங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்கள்தான் இந்த ஸ்தலங்களை அங்கே அமைக்கிறார்கள். 14 ஸ்தலமாக அமைத்து அவர்கள் அதை தியானித்து இப்படி அவரை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் போப்பானவரை சந்தித்து, இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாருமே இந்த பாடுகளை நினைத்து தியானித்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்க. நிறைய போப்பெல்லாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு குறிப்பாக நமக்கு போப் இன்னசென்ட், அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போன பெனடிக்ட் போப்பு, அதுக்கு முன்னால் நம்ம பாருங்க ஜான் பால் II, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ சர்ச்லாம் முதல்ல காலியாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் இதை வரைந்து வைக்க சொன்னார்கள், இந்த ஸ்தலங்களை வைத்து தியானிக்க சொன்னார்கள். ஆகவே வரைந்த படங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது. இப்படித்தான் இருந்தது. அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் அது சிற்பங்களாக மாறினது. பிறகு நம்ம பார்க்கிறது சிலைகளாக மாறினது. இப்போ போப் ஜான் பால் II என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுங்க, வெளியே வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எங்கே வளாகத்திலே, கோவில் வளாகத்திலே நீங்கள் இந்த ஸ்தலங்களை இன்ஸ்டால் பண்ணி வைங்க, அங்கே செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ நமக்கு தெரியும், நம்ம வயசுக்காரங்களுக்கு தெரியும், நம்ம விட பெரிய வயசுக்காரங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இப்போ வந்தது தான் நமக்கு தெரியும். ரீசன்ட் டேஸில் இது வந்தது. இப்பொழுது நிறைய வளாகங்களிலே இது இந்த ஸ்தலங்கள் வைக்கப்படுகிறது. இது நம் கண் முன்னே நடந்த விஷயம்தான், பழைய காலத்தில் நடந்தது இல்லை. பாருங்கள், இவைகளெல்லாம் ஏன் செய்யப்படுகிறதுன்றா அவருடைய பாடுகளை தியானிப்பதற்காக செய்யப்படுகிறது. பாடுகள் விட இயேசு அப்படின்னு சொல்லும்போது பாடுபட்டார், சிலுவையில் மரணித்தார், இரத்தம் சிந்தினார், அந்த இரத்தம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. ஆகவே நாம் இங்கே முக்கியத்துவப்படுத்துவது எதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே தான் வேதாகமத்திலே அந்த நற்செய்தி பகுதிகளிலே இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை அனுமதிக்கவில்லை, இப்படி செய்வதை அனுமதிக்கவில்லை. ஆனால் இதுதான் இன்று நமக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. உயிர்ப்பை விட இந்த லென்ட் சீசன் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. ரைட்டு, சிலுவை இல்லாமல் உயிர்ப்பில்லை. ஆகவேதான் அவர் சொன்னார், சிலுவையில் மரணம் அடைவதை பற்றி பேசினார். துன்புறுத்தினாங்க, வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் முதல்ல சொன்னான் ஞாபகம் இல்லை, இதை விட துன்பப்பட்டவர்கள், இதை விட சிலுவையில் அதிகமாக மரணித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவை விட. அப்படின்னா அது ரோமையுடைய அந்த தண்டனை. பாருங்க, இயேசுக்கு முன்னாலே நிறைய பேர் சிலுவையில் மரித்திருக்கிறார்கள். இயேசுவோடு கூடவே 2 பேர் மரித்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரே பாடுகள், ஒரே சம்பவங்கள் தான். ஆகவே இயேசு மட்டும்தான் இப்படிலாம் அவமானப்பட்டார், அவர் மட்டும்தான் இப்படி பண்ணினாருன்றதெல்லாம் கிடையாதுங்க. இயேசுக்கு அப்புறம் கூட பீட்டர் அவரு சிலுவையில் மரணித்தார். இயேசுக்கு ஒரு ஷார்ட் ஆஃப் இதுதான் அவருக்கு அந்த சிலுவை, அந்த கசையடிகள் எல்லாம் நடந்ததை பார்க்கிறோம். அந்த மக்களை திருப்திப்படுத்தும் பொருட்டு அந்த பிலாத்து அவரை கசையால் அடிக்க சொன்னான். கசையால் அடிக்க சொல்லி அவரை ரொம்ப ஒரு மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு வந்து, இப்பயாவது பரிதாபப்படுங்கடா, அவரை விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ பராபாசா விடு, அவரை சிலுவையில் அறைன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வெறி அடங்காத அந்த மக்களுக்காக தான் அந்த கசையடிகள் பார்க்கிறோம். நம்ம பீட்டர், பவுல் இதெல்லாம் 39 கசையடி அப்படி பல முறை அவர்கள் வாங்கினவர்கள் என்று பார்க்கிறோம். பீட்டர் சொல்கிறார், இயேசுக்கு இணையாக என்னை சிலுவையில் அரைஞ்சிடாதப்பா, தலைகளாக அடிச்சு கொள்ளுப்பா என்னன்னு சொல்லி தன்னை கையளித்ததை பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவை விட அதிகமாக துன்புற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆகவே இயேசுப்பட்ட துன்பத்தை பற்றியே பேசுவதல்ல. யாராலும் உயிர்ப்பை கொண்டு வர முடியவில்லை, எவராலும் அவருடைய இரத்தத்தால் மக்களை மீட்க முடியவில்லை. எந்த இரத்தத்திற்கும் மற்றவர்களை பாவங்களை மன்னிக்கும் வல்லமையும் இல்லை. இதை நாம் அறிந்து கொள்ளணும். அதனால தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு, எங்க இருந்தவர் இறங்கி வந்து இந்த நிலைக்கு ஆணை திருப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட அந்த ஒரு நிலையில் இருக்கிறார். வேறு யாரு பாவத்தை மன்னிக்கிற வல்லமை யாருக்கு இருக்கு? ஸோ நிறைய பேர் ரத்தம் சிந்திருக்கலாம், நிறைய பேர் கசையடி வாங்கியிருக்கலாம், நிறைய பேர் அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுள் மனிதனாக தன்னை தாழ்த்தி இந்த வேலையை செய்தார், நம்மை மீட்கும்படி செய்தார். அந்த வல்லமைக்குள் நாம் புகுந்து கொள்கிறோம். அதனுடைய அந்த பரிசை தான் நாம் பெறுகிறோம். நாம் இலவசமாக நமக்கு கடவுள் இந்த இரத்த சுத்திகரிப்பை நமக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். ஆகவே பரிதாபப்படுவதற்கு நாம் யார்? அது ஆண்டவருக்கு பிடிக்காது. செய்யாதன்னு சொன்னார், எனக்காக அல்ற வேற வச்சுக்காதன்னு சொன்னார். நம்ம மறுபடியும் அதை போய் செய்யக்கூடாது. அது கடவுள் கொடுக்குற வழி கிடையாது, அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுள் பலியானார்.
அதனால தான் அந்த ஆட்டை அவர் பலி கொடுக்க கற்றுக் கொடுத்து வந்தார் முதல்ல, இல்லையா? அந்த ஆட்டை பலி கொடுக்க, அந்த ரத்தத்தை சிந்த அவர் சொல்லி கொடுத்தார். ரத்தத்தை சமைச்சு சாப்பிடக்கூடாது. இப்போ நிறைய பேர் ரத்த பொரியல் சாப்பிட்றாங்க, காட்டு மிராண்டிகள். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ரத்தம் சிந்தப்படுவதன் அடையாளத்தை அப்பொழுதே அவர் காண்பித்து கொடுத்தார். ஆகவே அந்த ஆட்டை சாப்பிட சொன்னார், சமைச்சு சாப்பிட சொன்னார். ஆகவே தான் இயேசு ராபோஜனத்தில் அதை செய்து கொடுத்தார் நமக்கு, இல்லையா? இது என் உடல், சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதே பாஸ்கா பலி அதே நாளில் அவர் அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ரத்தம் சிந்தப்படுவது. ஆகவே தான் ஆண்டவர் இது என் ரத்தம், இதை நீங்கள் பருகுங்கள்னு சொன்னார். அப்போ நரிஷ்மெண்ட், அந்த உடல் நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறது. அந்த ரத்தம் என்ன சொன்னார்? ஆன்ம பானம் என்று சொன்னார். நம்ம ஆன்மா கருப்பாக இருக்குது, அதை வெள்ளையாக்குறதுக்கு, பாவத்தால் இருளாக இருக்கிறது, அதை வெள்ளையாக்குறதுக்கு அந்த பானம் உதவும் என்று சொல்கிறார். ஆகவே நம் ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டு நாம் எங்கே இருக்கிறோம்? மேலே குருத்துகளை பிடித்து கொண்டு நாம் அங்கே நின்று கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். இப்படித்தான் இயேசு அதை செய்து முடித்தார். ஆகவே நமக்கு தெரியும், இப்படி பாவ பரிகார பலி அப்படி ஒப்புக்கொடுக்கப்பட்டது அந்த காலங்களிலே. அப்புறம் குற்ற நிவாரண பலி என்று ஒப்புக்கொடுக்கப்பட்டது அந்த காலங்களிலே. சமாதான பலி என்று ஒப்புக்கொடுக்கப்பட்டது அந்த காலங்களிலே. அப்புறம் நேர்ச்சை பலி என்று ஒப்புக்கொடுக்கப்பட்டது. இப்படி பலிகள் எல்லாம் ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். எல்லா பலியையும் இறைவனாகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் உடலிலே நிறைவேற்றுகிறார். நிறைய விளக்கம் நம்ம சொல்லலாம். நம்ம நிறைய நேரம் செலவிடுறது சரியா இல்லை. நிறைய விளக்க சொல்லலாம், எப்படி அதெல்லாம் நிறைவேற்றினார் என்று சம்பவமாக நம்ம சொல்ல முடியும். சிலுவையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்மால் சொல்ல முடியும். அப்படி அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். அந்த காலத்தில் நமக்கு தெரியும் தானே. அப்போது பலியை கொடுத்து அந்த இரத்தத்தில் அவர்கள் ஈசோப்பில்லை முக்கி அந்த இரத்தத்தை எல்லார் மேலும் தெளித்து பாவ பரிகாரமாக, பாவ நிவாரணமாக அவர்கள் அதை செய்தார்கள். வருடத்திற்கு ஒரு முறை செய்தார்கள். நமக்கு தெரியும், யோம் கிப்பூர் பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னது? அந்த காடி நம்ம என்ன பார்க்குறோம்? அது ஈசோப்புல் ஆல் முக்கி அதை அவருக்கு கொடுத்தார்கள். சம்பந்தமில்லாத ஒரு ஈசோப்புல் அங்கு வந்தது. எதுக்காக சம்மந்தப்படுத்துது? இந்த ஈசோப்புல்லால் தெளிக்கப்பட்ட இரத்தங்களை அது சம்மந்தப்படுத்துகிறது. இயேசு தன் இரத்தத்தை உலகம் பூராவும் பாவிகளின் மேல், மனம் திரும்பும் பாவிகளின் மேல் அவர் தெளித்து எல்லாவற்றையும் தூய்மையாக்குகிறதுக்காக அங்கே ஈசோப்புல் கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் வருடத்திற்கு ஒரு முறை தலைமை குருவானவர் என்ன செய்கிறார்? அந்த பலி, மக்களின் பாவங்களை போக்கும்படியாக அந்த பலியின் இரத்தத்தை அவர் கையில் ஏந்துகிறார். தன்னுடைய பாவங்களுடைய நிவாரணத்திற்காக இன்னொரு வலது கையிலும் அவர் கொஞ்சம் இரத்தத்தை பாத்திரத்தில் ஏந்தி அவர் எங்கே போகிறார்? கோவிலுக்குள் போகிறார். அந்த கருவறைக்குள் அவர் போகிறார். ஸோ கருவறை ஒரு திரைச்சிலையால் மூடி இருக்கப்படுகிறது. தலைமை குரு உள்ளே இருக்கிறார், வெளியே வேற மற்ற குருக்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அதை தொடர்ந்து அங்கே யார்? லேவியர்கள் நிற்கிறார்கள். அதற்கு பின்னால் பொது ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த வளாகம் இருக்கிறது. இந்த வளாகத்துக்கு வெளியே அழைக்கப்படாதவர்கள், விருத்த சேதனம் செய்யாதவர்கள் எல்லாம் நிற்பார்கள். இப்படிதான் அந்த கோவிலுடைய அமைப்பு. இது வருடா வருடம் நடக்கும் பாருங்க. இப்படி பவுல் சொல்றாரு, இயேசு என்ன செய்யறாரு? தன் ரத்தத்தையே எடுத்துக்கொண்டு கடவுளிடம் நிவாரண பலியாக கொடுத்து விட்டார், பாவ பரிகார பலியாக கொடுத்து விட்டார். இந்த மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் என் ரத்தத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சிலுவையில் தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி விட்டார். ஆகவே தான் நம்ம பார்க்கிறோம், அந்த நேரத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது, திறப்பு உண்டாயிற்று. நமக்கு பீட்டர் சொல்றாரு, ஆகவே அந்த ஒருத்தர் தான் குரு கிடையாது, அவர் ஒருத்தர் தான் உள்ள போகணும்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, இப்போ நேரடியாக திறப்பு உண்டாயிற்று. யாக்கோபின் கனவு கண்ட அந்த ஏணியை நம்ம பார்க்கிறோம்ல, உலகத்துக்கும் விண்ணகத்துக்கும் போடப்பட்ட ஏணியாக ஆண்டவரே சொல்லிட்டார், என் வழியாய் நீங்க மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் வழியாக என்று சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே திறப்பு உண்டாயிற்று. நாம் எல்லோரும் யாராகிட்டோம்? நாம் எல்லாம் அரச குருத்துவ திருக்கூட்டமாக நாம் மாறுகிறோம் என்று சொல்கிற பீட்டரை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இயேசுனுடைய மரணம் நமக்கு இப்படிப்பட்ட மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் ஒருவராக நம்மை மாற்றுகிற அந்த மகிமையை அது நமக்கு கொண்டு வருகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இப்படித்தான் நம்ம இயேசுவை பார்க்கணும். போய் அழுதுட்டு வர்றதுலையோ व्यसனப்பட்டு வர்றதுலையோ அர்த்தம் இல்லைங்க. இதெல்லாம் வித்தியாசமானது. ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். பட் இதுதான் உண்மை. கிறிஸ்து நம்மை
மகிமைப்படுத்துகிறார். அவருடைய பாடுகளில், அவருடைய இரத்தத்தில் நமக்கு பங்கு தருகிறார், நமக்கு பரிசை கொடுக்கிறார். மகிழ்ச்சி, இயேசுனாலே நமக்கு மகிழ்ச்சி, பரிதாபம் இல்லை. அவரை கேலி செய்வதோ பரிதாபப்படுவதோ அவருக்காக வசனப்படுவதோ நமக்கு வேலை அல்ல, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மை நிறைப்பதாக. ஆமென்.